வெல்கம் டு அனிஸ் குக்கிங். இன்றைக்கி வந்து தக்காளி வச்சு குருமா செய்ய போகிறோங்க. இது சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் எக்ஸலண்ட்டாக இருக்கும். காய்கறி இல்லாதப்போ இதை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு வந்து கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் கருவேப்பில்லை, அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம், கொஞ்சமாக முந்திரி, ஒரு தக்காளி, உங்களுக்கு எவ்வளோ தக்காளி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காயும் போட்டு நல்லா வதக்கி ஆற வச்சு இதை பேஸ்ட்டாக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சோம்பு பட்டை ஒன்றுன்னு சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா அதிகம் யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பில்லை, அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க ஒரே ஒரு தக்காளி. ஆல்ரெடி நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம். இந்த தக்காளி வந்து எதுக்குன்னா நம்ம அந்த குருமாவோட சாப்பிட்றப்போ அந்த ஒரு தக்காளி போகிறப்போ அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து தேவையான மசாலா எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் அது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் கழிச்சு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதுக்கு உப்பெல்லாம் செக் பண்ணி மூடி போட்டு ஒரு 2 அல்லது 3 நிமிஷம் கொதிக்க வச்சு கொஞ்சமாக கரம் மசாலா பவுடர் போட்டு மல்லித்தலை தூவி இறக்குனா சுட சுட சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸலண்ட்டான கிரேவிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.